நீங்க இதுவரைக்கும் தொடர்ந்து ஜெயித்த செங்கோட்டையன், இப்ப வர சட்டமன்ற தேர்தல்ல இதுவரை சந்திக்காத ஒரு தோல்வியை முதல் முறை சந்திப்பார். இல்ல அது எப்படி நீங்க முன்கூட்டியே எப்படி நம்ம இல்ல தீர்மானிக்க முடியும்? வாய்ப்பு இல்லங்கிறேன். நீங்க அதுக்குள்ள இருந்தபோது கூட இப்ப வர சட்டசபை தேர்தல்ல அதிமுகல நின்னாலும் அவர் திருப்பி ஜெயிக்க முடியாது. அப்படி ஒரு சூழல் இருக்கு இப்ப. இப்ப அதிமுகவிலே நின்னிருந்து ரெட்டலையில வாங்கியிருந்தாலே அவர் ஜெயிக்கிறது கஷ்டம். வர சட்டசபை தேர்தல்ல. அப்படி இருக்கும்போது, இப்ப விஜய் கட்சியில போய் சேர்ந்திருக்கிறாரு. இப்ப ரெட்டலை ஓட்டும் அவருக்கு இல்லன்னும்போது, அவர் சுத்தமா ஜெயிக்க முடியாது. இல்ல ரெட்டையில தான் முக்கியமான விஷயமா ஆமா, பார்க்குறீங்களா? ரெட்டை ஒரு சோர்ஸ். எம்ஜிஆருக்கு, ஜெயலலிதாவுக்கு பிற்பாடு அதிமுகவின் முகமாக இருப்பது ரெட்டை இலை தான். அதுதான் அதோட முகம். எம்ஜிஆர் முகம், ஜெயலலிதா முகம். அதுக்காக ஓட்டு போட்டாங்க. ரெட்டலைக்கு போட்டாங்கங்கிற ஒரு முகம் மாறி. எடப்பாடி பழனிசாமி கூட யாருக்கும் தெரியாது. ஆனா ரெட்டை இலை தெரியும். அதிமுக தலைவர் யாருன்னு தெரியாது. இப்ப அதுவும் இல்லன்னா, அது இருந்தாலே ஜெயிக்க முடியாது. இப்ப செங்கோட்டையனு. இப்ப அதுவும் இல்லன்னா அவரால ஜெயிக்க முடியாது. இது விஜய் கட்சிக்காரங்களா இருக்கிறவங்க பார்த்தீங்களா, அவங்க பெரிய கொண்டாட்டமா பார்க்கலாம். ஏன்னா, அவங்க இதுல புஷி ஆனந்துகள் இவங்க மாரி மேதைகள் நடுவுல இவரு போறார்ல. இவரு ஒரு அரசியல் பின்புலம் 50 வருஷம் கட்சியில இருந்திருக்கிறாரு, எம்எல்ஏ வந்திருக்கிறாரு, அமைச்சரா இருந்திருக்கிறாரு, எம்ஜிஆருக்கு நெருக்கமா இருந்திருக்கு, ஜெயலலிதாவால் ரொம்ப புகழப்பெற்ற ஒரு நபரா இருந்திருக்கிறாருன்னும் போது, அந்த கேனப்பைய ஊருக்கு ஒரு கிறுக்கு பையன் நாட்டாம மாரி இவரு உள்ள போவாரு. அப்படிங்கிறது அது அங்க யாருமே கிடையாது இல்ல. அங்க யாரும் அரசியல் கண்ணோட்டம் அதெல்லாம் கிடையாது. அவன் ஒண்ணு சொன்னா, இவன் ஒண்ணு சொல்றான், இவன் ஒண்ணு சொல்றான். இப்போ கூட ஒரு தமாசு பார்த்தேன். விஜய் வந்து படத்த ஒரு கட் அவுட் மாரி வச்சு அவரே வச்சு அவர் முன்னால் நடந்துக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி கட்சியில நடத்தாங்க. சேர்ந்துக்கிறாங்க. பாத்துங்க எப்படி இருக்கு பாருங்க. அவர் என்னமோ ஜெயலலிதா, எம்ஜிஆர் மாதிரி வாழுங்காலத்தில் இல்லாத ஒரு தலைவர் மாதிரி அவர் நினைவுகளை போற்றுங்கிற மாதிரி. ஓ, கரூர்ல 41 பேர் நசுங்கி செத்து போனது அவர் இல்லையா, மக்கள். அவர் உயிரோட தான் இருக்கிறாரு. இவங்களுக்கு அது கூட தெரியல. அவர் கட் அவுட்டை வச்சுக்கிட்டு மாறுறது கோமாளித்தனம் இதெல்லாம் இருக்கு பாருங்க. அதுக்குள்ளார இவர் போனாருன்னா இவர் ஒரு நாட்டாம இல்ல அவருக்கு இருக்கிற செல்வாக்க பார்க்க மாட்டீங்களா நீங்க? விஜய்க்கு. கட் ஆமா. அவுட்டுக்கே அந்த செல்வாக்குன்னா இல்லங்க அதுதான். அவர அப்படி அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. என்னன்னா, ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம். அந்த ஆள் வந்தானா நசுக்கி சாவடிச்சுருவான் நம்மள. அதுக்கு இந்த கட் அவுட் எவ்வளோ பரவாயில்லப்பா. அதனால அவர் அங்கேயே இருக்கட்டும்னு ஒருவேளை நெனச்சிருக்கலாம்னு கூட தோணுது. இல்ல இப்ப தாவேக்கா, அதிமுக கூட்டணி கிடையாது. இந்த நிகழ்ச்சியின் மூலமா அது வந்து ஏங்க உறுதியாயிடுச்சு. அது கிடையாது. ஏங்க நம்ம தாங்க முதல்ல பேசணும். எல்லாவற்றையும் ஏறக்குறைய தமிழ் அரசியல் சூழல்ல சமீப காலமான பல சில ஆண்டுகள்ல பல விஷயங்கள் நம்ம தான் முதல்ல பேசுறோம். நம்ம பேசுனதே எடுத்து வச்சுக்கிட்டு பல பிரமுகர்கள் நம்ம திமுக ஆதரவாவோ, எதிரா இருக்கிறோம். நான் தான் முதலில் சொன்னேன். அவங்க வேற தனித்தனியா வீடியோ போட்டுக்கிறாங்க. எல்லா விஷயங்களையும் ஆரம்பத்துல நம்ம சொல்றோம். விஜய் கட்சி எதற்காக ஆரம்பிச்சார்? எதற்காக ஒரு ஆரம்பிக்க வரார்? அப்படிங்கிறது முதல்லயும், அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்னாலேயும் நம்ம பேசுறோம். இவர் எதுக்கு இவரோட சோர்ஸ் அப்படின்னா, அவர் இங்க திமுகவை பலவீனம் வெற்றி பெறுறதெல்லாம் முடியாதுன்னு அவருக்கு தெரியும்னு நம்ம அப்ப பேசணும். அவர் எதற்காக வர்றாருன்னா, திமுகவுக்கு இருக்கிற ஓட்டுகளை பலவீனப்படுத்துறதுக்காக ஒரு 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 ஆளா கொண்டு வராங்க.